பரணி நட்சத்திரம் ஒரு கோவக்கார நட்சத்திரம். ஏன்னா பரணினா நெருப்பு, அக்னி. இயற்கையாகவே மேஷம் என்பது ஒரு நெருப்பு ராசி. கம்ஃபர்ட்டும் இருக்கணும், காசும் கம்மியாக இருக்கும். இது வந்து பரணிக்கு உண்டு. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு ராசி நட்சத்திரம் மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு பரணி கிட்டே கூட போய் கேட்டு பாருங்கள். அவங்க இல்லைன்னு ஒன்றா சொல்லலாமே கண்டி. ஆனால் ஆழ் மனதில் அவங்களுக்கே தெரியும் அதுதான் உண்மை. வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்காக ஒரு விஷயத்தையுமே தெளிவாக கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நட்சத்திர வரிசையை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். உங்களுடைய குணாதிசயம் என்ன, வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பரணி நட்சத்திரத்துடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்னா எப்படி இருக்கும்? பரணி நட்சத்திரம் ஒரு கோவக்கார நட்சத்திரம். ஏன்னா பரணினா நெருப்பு, அக்னி. இயற்கையாகவே மேஷம் என்பது ஒரு நெருப்பு ராசி. அதில் குறிப்பாக பரணி என்பது அடுப்பை குறிக்கக்கூடிய ஒரு அக்னியாக நம்ம பார்க்குறோம். அக்னி அடுப்பில் தானே வருது. அது இயற்கையாக இன்னும் கொஞ்சம் சூடை தரக்கூடியது. உடம்பே முதல்ல ஹீட்டான பாடியாக இருப்பாங்க. மேக்ஸிமம் பரணியை பார்த்தீங்கன்னா லீனாக இருப்பாங்க. மேக்ஸிமம் சொல்கிறேன். இப்போ அவங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சில கிரகங்கள் மாறி இருந்தால் மாறி இருப்பேன் கண்டி. மேக்ஸிமம் லீனாக இருப்பாங்க. பரணி வந்து ஒரு 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 வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பதனால் அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ரீதியான அனைத்து விஷயங்களிலும் நாலேஜ் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்துடைய நாலேஜ் இயற்கையாகவே உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் போய் புதுசாலாம் படித்து தெரிஞ்சுக்க தேவையில்லை. நீங்கள் பரணி நட்சத்திரமா, சுக்கிரனுடைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். கம்ஃபர்ட்டாக எப்படி இருக்கும், கம்ஃபர்ட்டாக எப்படி இருக்கலாம், சொகுசாக எப்படி வாழலாம், எது நம்மளுக்கு சொகுசாக இருக்கும், எந்த பெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எந்த ஃப்ளைட்டில் நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நான் ஃப்ளைட்டும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி தர்றாங்களே. இதை ஏன் பரணி ஏன் சொல்கிறோம்னா, பரணி என்பது சுக்கிரன். சுக்கிரன் என்பது சுகபோகங்களுக்கு அதிபதி. கம்ஃபர்ட்டும் இருக்கணும், காசும் கம்மியாக இருக்கணும். இது வந்து பரணிக்கு உண்டு. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு ராசி நட்சத்திரம் மேலே நம்பிக்கையே இல்லாத ஒரு பரணி கிட்டே கூட போய் கேட்டு பாருங்கள். அவங்க இல்லைன்னு ஒன்றா சொல்லலாமே கண்டி. ஆனால் ஆழ் மனதில் அவங்களுக்கே தெரியும் அதுதான் உண்மை. பரணின்னா சுக்கிரன். சுக்கிரன் சார்ந்த அனைத்து விஷயங்களிலுமே அவங்களுக்கு ஒரு நாலேஜ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன்னா நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, டேஸ்ட்டாக சாப்பிட்றது. நீங்கள் பரணி கூட வெளியே போனீங்கன்னா ரொம்ப அதிகமான ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க. ஆனால் சாய்ஸ் அப்படிலாம் வச்சு கரெக்டாக சூஸ் பண்ணி பிளான் பண்ணி சாப்பிடுவோம். அது வந்து பரணிக்கு இயற்கையாக உண்டு. புரியுதுங்களா? நான் பட்டர் நான் தான் சாப்பிடுவேன், நான் வந்து பன்னீர் டிக்கா தான் சாப்பிடுவேன், நான் தான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி வெரைட்டி ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணி சாப்பிட்றது, ஜாலியாக இருக்கிறது ஒரு பொதுவான பலன்கள். ஆமாம், இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்போது இதே பரணி நட்சத்திரத்துக்கு ஒருத்தருக்கு கடன் வாங்கி கடனை கட்ட முடியாது. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு கோவம் வரும், என்ன சார் நீங்கள் சம்மந்தமே இல்லாத சொல்கிறீங்க. ஆனால் இதுதான் ரியாலிட்டி, உண்மை. அது யாராலையும் நீங்கள் கடனே இருந்தாலும் உண்மை இதுதான். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் இதுதான். நீங்கள் கடன் ஆகிட்டீங்கன்றதுக்கு காரணம் உங்களுக்கு 6ஆம் வீட்டு, 8ஆம் வீட்டு, 12ஆம் வீட்டு அதிபதி தசையோ, அந்த வீட்டில் நின்று கிரகமோ தசையோ, அது பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் மாறும். ஆனால் பரணி என்பது ஒரு கோவக்கார நட்சத்திரம், உடம்பு ஹீட்டான நட்சத்திரம், இறையருள் நிறைந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்ல முடியும். நல்ல ஒரு மற்றவர்களை அடக்கி ஆளும் நட்சத்திரம்னு சொல்லலாம். சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுடைய வீட்டில் இருப்பவங்க மற்றவங்களே அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த பரணிக்கு எப்பொழுதுமே ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பரணிக்கு உடம்பு ஹீட்டு வந்து ஒரு மைனஸ், ஓவர் ஹீட் ஆகும். அதுவும் ஆண்களாக பரணியில் இருந்தாங்கன்னா இவர்களுடைய அவசர புத்தியே மனைவியை நிறைய விஷயத்தில் இவங்களுக்கு மனைவிக்கும் பிரச்சனை வரும். பரணிக்கு கொஞ்சம் கோபமும் ஷார்ட் டெம்பரும் வேகமும் உடனே அப்படின்ற ஒரு சில, அதுவும் அவங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாகி பரணியில் பிறந்துட்டா டோட்டல் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எடுத்தங்கவுத்தம் பிறந்தால் தரணி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ பரணியை பிறந்தால் தரணி ஆளுவாங்க, மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளுவார்கள், கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டுவார்கள். இதெல்லாம் நம்ம வச்சுப்போம். இப்போ இந்த நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம தப்பாக அண்டர்ஸ்டூட் பண்ணியிருக்கலாம். இல்லை சரி, அது சரியாக கூட இருக்கட்டும், இன்றைக்கி அது நம்மளுக்கு ஒத்து போகணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, கேமரா எடுத்துகிட்டு ஒரு மெரினா பீச்சுக்கோ ஒரு மக்கள் கூடுற பார்க்குக்கோ போகலாம். அங்கே இந்தமாரி நிறைய நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்க வந்திருப்பாங்க. நீங்கள் என்ன நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமா, கேட்டைனா கோட்டையாலும் சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பேட்டி எடுப்போம். ஏன்னா
கேஸ் ஸ்டடினா அதுதான், ரிசர்ச்னா அதுதான். ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு கேட்டையை கோட்டையாலும் சொல்லிட்டு நம்மளும் வந்து அதே பலன் சொல்கிற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளது தொலைநோக்கு பார்வை, ஆழமான சிந்தனை, நம்மளுடைய சப்ஜெக்ட் காலம் தாண்டி நிற்கும், காலத்துக்கும் நிற்கும் என்பது தான் நம்ம இறங்கி அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அஸ்ட்ரோலியும் வாஸ்துலையும் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரியான பழமொழிகளை நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ பரணி தரணி யாரும் சொல்கிறீங்க, பரணியில் பிறந்தவங்க எல்லாத்தையும் விற்றுட்டு நடுத்தரில் நிற்கிறவங்க எத்தனையோ பேர் என்னால் காட்ட முடியும். பரணியில் பிறந்தவங்க சொந்த வீடை விற்றுட்டு வந்தவங்கன்னு எனக்கு தெரியும். பரணியில் பிறந்தவங்க நிலம், சொந்த வீடு, சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு வாடகை கட்ட முடியாத கஷ்டப்படுறவங்களும் எனக்கு தெரியும். அப்போது இது ஏன் எல்லாருக்கும் மேட்ச் ஆகலை? கேட்டைக்கு பிறந்தவங்க கோட்டையை கட்டும், கேட்டையில் பிறந்தவர் ஒருத்தர் வீட்டு வாடகையை கட்ட முடியாத கஷ்டப்படுறாரு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருப்பேன். நட்சத்திர பாதங்கள் மாறுறதுனால இந்த பிரச்சனை இருக்கலாம். ஆமாம், நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ கோட்டை கட்டுற மாதிரியான வசதி வந்திருக்கலாம். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ பரணியில் 4 நட்சத்திர பாதம் இருக்குது. எல்லா நட்சத்திரத்துலையுமே 4 பாதம் இருக்குது. பரணி 1க்கு ஒரு பலன், பரணி 2க்கு ஒரு பலன், பரணி 3க்கு ஒரு பலன், பரணி 4க்கு. அதுதான் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சொன்னோம். ஆனால் இப்போ இந்த 4 நட்சத்திரக்காரமே நம்ம பேட்டி எடுப்போம்னு சொல்கிறேன். நான் அதை தான் எல்லா சேனல்லையும் சொல்கிறது என்னென்னா, நம்மளா ஒரு முடிவு பண்ணிக்க வேணாம். புரியுதுங்களா? நான் இப்போ ஒரு அஸ்ட்ராலஜர்னால் நான் பல ஜாதகங்களை பார்த்துருப்பேன், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும். நான் சொல்கிறேன், என் அனுபவத்தையே கூட ஓரம் வைப்போம். அந்த அனுபவம் எங்கிறது வருது? கிளைண்ட்டு கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு வருது. கிளைண்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு வருது. ஜாதகம் பார்க்க தானே ஒரு அனுபவம் வருது. ஆமாம், புக்கிலே ஒரு விஷயத்தை நம்ம படித்தாலும், குருக்கிட்டே ஒரு விஷயத்தை கற்றுக்கினாலும், டேரெக்டாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தான் ஒரு அனுபவத்தை நம்ம கற்றுக்குறோம். அப்போது அந்த அனுபவத்தை கூட தள்ளி வச்சுட்டு டேரெக்டாக மக்கள்கிட்டே போய் நாடுன்னு கேட்குறேன். பரணி நட்சத்திரத்தில் நான் ஒன்றுனா பண்ணணும்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதம், பரணியில் பிறந்த 4 பாதம், கிருத்திகையில் முதல் பாதம், இந்த 9 பேரும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டுடியோக்கு ஒரு வைப்போம், இல்லைனா ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், இல்லை பொது இடத்துல போய் நம்ம தேடி கண்டுபிடிப்போம். நீங்கள் நான் சொல்கிறேன், நான் சவால் விட்றேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த 9 பேருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கும். ஏன்னா கலியுகத்தில் ஒரு மனிதன் பிறப்பதுக்கு காரணமே அவன் பிரச்சனை அனுபவிக்க தான். அவன் பிரச்சனையை அனுபவிக்கக்கூடாதுன்னா அவன் மனுஷனாவே பிறக்க மாட்டான். ஏன் பிறக்கணும்? உனக்கு ஒரு தசை நல்லா இருந்தால் அடுத்த தசை அடி விட போகுது, அவ்வளோதான். சுய புத்தி அடி வாங்கிச்சுன்னா மற்ற 9 புத்தி தூக்க போகுது. சுய புத்தி நல்லா இருந்துச்சுன்னா 9 புத்தி டவுன் ஆக போகுது. இதுதான் விஷயம். இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு ஹில்ஸ் ஏறுறீங்க, 50 கிலோமீட்டர் அப்பு 50 கிலோமீட்டர் டவுன் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு தசா. 20 வருஷம் சக்கர தசைனா 10 வருஷம் ஏறிச்சுன்னா 10 வருஷம் இறங்கணுன்றது தான் ரூலு. இறங்குறது ஏறினது இறங்கி தானே ஆகணும். ஆமாம். இல்லை சார் 10 வருஷம் நான் டாப்பு சார், அப்போ 10 வருஷம் இறங்கும். எந்த ஒரு தசா, எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் 27 நட்சத்திரத்தில் அபிஜித் முகூர்த்தத்தோடு சேர்த்து 28 நட்சத்திரத்தில் நீ யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் நல்ல டைம் பீரியட் வரும். வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. ஒரு நல்ல ஆஃபர் வரும், நல்ல டைம் பீரியட்லாம் வரும். அதிலேருந்து நம்ம லூப் ஹோல் பிடிச்சி எப்படி தக்க வச்சுக்க போகிறோன்றது தான் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கின்ற அனுகிரகம், பிராத்தம், அருள்னா நம்ம சொல்கிறோம். பரணி நட்சத்திரத்துக்கு இந்த கோபத்தையும் அவசரத்தையும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரையும் குறைச்சிக்கினாங்கன்னா நல்லா இருப்பாங்க. இவர்களுக்கு வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் திருவண்ணாமலை கிரிவலம், திருவண்ணாமலை அண்ணாமலையார், திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மனை பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி சாதனை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், குணாதிசயம் என்ன, அவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.